ரகசிய ஒற்ற நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். விடுதலையானதும் விடிய விடிய ஆலோசனையில் சீமான் எடுத்த முக்கிய முடிவு, மிரண்டு போன நிர்வாகிகள். புத்தாண்டில் புத்துணர்ச்சி பெறும் நாம் தமிழர் கட்சி. இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறவாங்க. வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டு அரசியல் களத்துல எந்த ஒரு கட்சியின் உதவியும் இல்லாம அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறி இருக்கும் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய எழுச்சியை தமிழ்நாட்டு அரசியல் களத்துல நாளுக்கு நாள் பெற்றுட்டு தான் வர்றாங்க. அந்த வகையில நேற்றைய தினம் நடந்த சம்பவம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே ஒரு புதிய எழுச்சியை நாம் தமிழர் கட்சிக்கு கொடுத்திருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சீமான் அவர்கள் ஒரு போராட்டத்துக்கு போறாரு, அதை தடை செய்யறாங்க. அங்க சீமான் கைது செய்யப்படுறாரு. அது தமிழ்நாடு முழுவதும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துது. தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெங்கும் நாம் தமிழர் கட்சியின் தம்பி தங்கைகள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணி சீமான விடுதலை செய்யணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி பிற தமிழ் தேசிய இயக்கங்களும் சீமானுடைய கைதுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு பரபரப்பான நாளாகவே சென்ற ஆண்டின் இறுதி நாள் கழிஞ்சிருக்கு. சீமான் அவர்கள் இரவில் விடுதலை செய்யப்பட்டிருந்தாரு. செய்யப்பட்ட பிறகு அவர் பத்திரிகையாளர் சந்திப்புல பட்டாசா வெடித்திருந்தாரு. ரொம்ப முக்கியமா பல முக்கியமான கேள்விகளை திமுகவை நோக்கி இந்த வழக்கு தொடர்பாக வைத்திருந்தாரு. அதை தாண்டி தனக்கு எதிராக என்ன மாதிரியான சூழ்ச்சிகள் எல்லாம் திமுக பண்றாங்க அப்படிங்கறதையும் விலாவரியா சீமான் அவர்கள் பேசியிருந்தார். இவை அனைத்தையுமே முடித்துட்டு வீட்டுக்கு போன சீமான் அவர்கள் விடிய விடிய ஆலோசனையில தான் ஈடுபட்டிருக்காரு. பல முக்கிய நிர்வாகிகளோடு பேசியிருக்காரு. ரொம்ப முக்கியமா சமீபத்தில் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு முழுவதும் நடத்திய உறுப்பினர் சேர்க்கை முகாம்ல 10,000க்கும் அதிகமானவர் நாம் தமிழர் கட்சியில இணைஞ்சிருந்தாங்க. இது சீமானுக்கு பெரிய அளவு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கு. அதே மாதிரி நேற்றைய தினம் அவரை கைது செய்த உடனேயே தம்பிகள் தமிழ்நாடு முழுவதும் வீதி எங்கும் போராடியதும் சீமானுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்ததாக சொல்றாங்க. அதன் காரணமாக இதே ஒரு எனர்ஜியை வரக்கூடிய 2025 பெரிய அளவு கொண்டு போகணும். அதன் மூலமாக நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய மாற்றத்தை 2026 ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது சீமான் அவர்களுடைய எண்ணமா இருக்கு. அதன் காரணமாக 2025 தொடக்கத்திலிருந்தே பல முக்கியமான போராட்டங்களை சீமான் அவர்கள் அறிவிக்க இருப்பதாக தகவல் வருது. அதை தாண்டி பூத் லெவல்ல சீமான் அவர்கள் திடீர்னு போய் ஒவ்வொரு பூத் நாம் தமிழர் நிர்வாகிகள்ட்டையும் அந்த பூத்துக்கான டேட்டாவை கேட்க இருப்பதாகவும் அங்க எப்படி நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறதையும் ஆராய்வார் அப்படிங்கிற தகவல்களும் வருது. கட்சியின் கட்டமைப்பை இந்த மாதிரியான ஒரு சில அதிரடியான நடவடிக்கைகள் மூலமாக சீமான் அவர்கள் பலப்படுத்த முயற்சிக்க போறார். அது அனைத்தையுமே தாண்டி திமுகவுக்கு ஒரு பெரிய குடைச்சல் கொடுக்கும் விதமாக சீமான் அவர்களுடைய அந்த பாமரனின் பயணம் அப்படிங்கிற திட்டம் வெகு விரைவில் தொடங்க இருப்பதாக தகவல் வருது. தமிழ்நாட்டுல முக்கியமா 4 எதிர்கட்சி தலைமைகள் இருக்கிறாங்க. ஒன்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி, இன்னொன்னு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, இன்னொன்னு இப்ப புதிதாக கட்சி ஆரம்பித்துள்ள விஜய், அடுத்ததா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். இவர்கள் 4 பேருக்குமே முதல்வராகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு. ஆனா அதுல யார் முந்திக் கொண்டு மக்களிடம் பெரிய அளவுக்கான ஒரு அறிமுகத்தை பெறாங்களோ அவர்களுக்கு தான் 2026 வாய்ப்பு இருக்கு. சோ அதை சீமான் அவர்கள் முதன்மையா தன் பக்கம் திருப்பணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கிறாரு. இவன் அனைத்துமே கேட்ட மிக முக்கிய நிர்வாகிகள் ரொம்பவே ஆடி போயிருக்காங்க. அந்த அளவுக்கு சீமான் அவர்கள் ஒரு எனர்ஜெட்டிக்கா இந்த 2026 தொடங்கணும் அப்படிங்கறத முன்வைத்து பேசியிருக்கிறாரு. சோ நிர்வாகிகளுமே இனி எறும்பு போல வேகமா செயல்படணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமா இருக்கு. இது எப்படியோ தமிழ்நாட்டு அரசியல் களத்துல நாம் தமிழர் கட்சி மாதிரியான ஒரு கட்சி 2026 ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி 2026 ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கறதான் உலக தமிழர்களுடைய எண்ணமா இருக்கு. நன்றி, வணக்கம்.